வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்து முதல் நாள் மீன் பிடிக்க போனோம். மறுநாள் இன்ஜின் வேலையாயிட்டு. ஏன்னா நம்ம வாங்கின போட்டு வந்து அந்த இன்ஜின் வந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஜினு. நம்ம என்ன ஒரே ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, அந்த போட்டுக்கு வந்துட்டு ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு இன்ஜினை செக் பண்ணாமல் விட்டுட்டேன். கூப்பிட்டு போய் நான் போட்டை செக் பண்ணி வாங்கியிருக்கணும். அது நான் பண்ண மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக நீங்கள் போட்டு வாங்க போகிறீங்கன்னா, இன்ஜின்லாம் வாங்க போகிறீங்கன்னா மெக்கானிக்கரை கூப்பிட்டு செக் பண்ணி வாங்கி மாட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 நாள் தொழில் போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருச்சு. ஸ்டாப் ஆகி போச்சு. ஒரு வெள்ளம் வருது தெரியும் சொல்லிட்டு சும்மா இப்படி கொண்டு ஆட்டிக்கிருக்கேன். இதுக்கு பேர் தான் வெள்ளை. இதை பார்த்தா வருவாங்கன்னு பார்த்தா என்ன, இதுக்கு பேர் வெள்ளை. சோறு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு திருப்பிட்டாரு இவ்வளோ. எவ்வளோண்ணே இப்போ இந்த பண்ணிக்கிருக்காங்களே, எதுக்கு பண்ணுவாங்க சொல்லு? இது ஏதாட்டும் வெளில வல்லங்க பிரச்சனை பார்த்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஓடிச்சு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் பார்த்துட்டா கரெக்டாக நமக்கு நிறைய வராங்க. இது வந்து வலைய வாங்கி முடிச்சு கரையை ஓட்டுக்கு நம்ம பண்ணுறது வாயில் இல்லை. நல்லா சொல்லிட்டேன். ஆமா ஆமா, இப்படியே யானை தும்பிக்கி தூக்கி போட்ட மாதிரியாடா. எப்படி இழுக்க முடியும்? அதான்ப்பா நேரம் வருது. நம்ம போட்டுதான் அப்படின்னு தம்பி கூட தெரிய இதுதான் சார் கடவுள். கடல் மேல தவிச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறது ஆள் தெரியும். மேல இதுல எந்த திணிக்குவா? மேல எங்க இன்ஜின் வேலையாயிருச்சு. ஆமா, கைதை பண்ணிட்டு போங்க. அட்டி வரும். சரிண்ணே. டயர் இல்ல, டயர் இல்ல, காத்துல ஓடிடும். இருக்காதீங்க.
கிளம்பு மேலே கிளம்பு கீழே இழுக்கலாம், கயிறு வேக வந்துருங்க. கீழே இந்த வல்லத்து அவ்வளோதான் அதில் ஒரு வாரம் ஓடுச்சுன்னா பரவாயில்ல, ஒரு கிலோ மொதல் கிலோ போயிட்டு நீ உள்ள இருந்து சொன்னீங்க இதுக்கு எப்படி யாருக்கு முடிஞ்சு இந்த கம்பு முடிஞ்சு முடியும். இப்படி பக்கத்துல பிடிக்கும். அப்படியேப்பா என்ன விடுங்க, வீட்டுல விடுங்க. இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை இவ்வளோ தூக்க சிரமப்படுறீங்க அப்படின்னு. ஏன்னா இது க்ரெயின் வச்சு தூக்கணும்னா ஈஸியாக தூக்கிடலாம். ஏன்னா 300 கிலோக்கிட்ட வெயிட் இருக்கும், நமக்கு பிடிக்கிறதுக்கு வசமும் இருக்காது. அதனால் இது தூக்குறது ரொம்ப கஷ்டம். க்ரெயின்னா ஈஸியாக தூக்கிடலாம். ஆனால் க்ரெயின் இல்லாதனால நம்ம ஊரில் இந்த மாதிரி செயின் கப்ளிங் போட்டு தூக்கி ஏற்றியாச்சு.